ஹாய் கைஸ், நான் தாங்க மித்திரன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் ரூம் மேட்ச் தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இது வந்து அந்த பழைய ஐடியில் விளாண்ட ரூம் மேட்ச். இந்த உங்களுக்கே தெரியும் அந்த ஐடியை பற்றி. ஸோ இப்போ அந்த ஐடி நம்மள்ட்ட கிடையாது. ஸோ இது வந்து வேறு ஐடி. இது அந்த ஐடியில் அப்போ விளாண்ட ரூம் மேட்ச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க. சேனலுக்கு புதுசுனா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு ஒரே ஒரு லைக் கொடுங்க. இந்த இடத்துல இந்த மேட்ச் வேறு மாதிரி இருக்கும். இப்படியே அழுத்திட்டு இந்த இடத்துல பக் ஆகி நான் டவுன் ஆகிட்டேன். என் டீம்மேட் எப்படியோ வந்து ரிவே பண்ணிகிட்டு இருந்தார். இந்த இடத்துல வந்து நான் கில்லை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு மெடிக்கிட் சுற்றலான்னு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அந்த வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற 3 பேருமே சரியான ரூம் மேட்ச் பிளேயர்ஸு. நம்மளாம் எப்போயாச்சும் தான் ரூம் மேட்ச் விளாடுவோம். அங்கே எப்போயுமே ரூம் மேட்ச் மட்டும்தான் விளாடுவாங்க. ஸோ அதனாலே நான் கொஞ்சம் பார்த்தே ஆடிட்டு இருந்தேன். ஸோ இவங்களை வந்து எப்படியா ஜெயிக்கும். அந்த பச்சை கலர் சொக்கா போட்டு வர்றாருல, அவரெல்லாம் கொஞ்சம் வெயிட்டு கையி. ஸோ ஏன்னா ரூம் மேட்ச்சில் அதுமா தலையை கட்டினா சும்மா தலையை தறிக்க போடுவாப்பில். எம்ஐ சரவணா அவர் பேர். சும்மா என்ன வேறு ஒன்றும் இல்லை, லைட்டாக இருமலாயிருச்சு. ஸோ வேறு ஒன்றுமே கிடையாது. பேசுகிற நேரத்தில் லைட்டாக புறையறிச்சு. ஸோ இப்போ 2v2 சுச்சுவேஷனு. ஸோ 0-0. இந்த இடத்துல நாங்கள் 2 பேர் டஃப் கொடுத்து ஆடினா மட்டும்தான் ஆப்போசிட்டில் ஜெயிக்க முடியும். என்ன தலைவா டார்க் சைடு எப்படி செத்து போயிட்ட தலைவா? என்ன தலைவா என்னை விட்டுட்டு செத்துட்டு? அவர் ஏகேல சரியான அழுத்து என்ன எஸ்ஆர்எம் ரோலெக்ஸா எம்ஐ சரவணா வந்து சரியான அழுத்தினார் ஏகேல. அவர்கிட்ட ஏகே பெறணுன்ட்டு அடி சரியான அடி 4வது லெவலில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தார். நான் எப்படியும் அவரை இந்த டபுளுக்கு ஷாட்கனா ஏதோ ஒரு கன்னை வச்சு செம்மையாக அழுத்தி முடிச்சு சோழியை முடித்தேன். என்னடா தம்பி என்னமோ கிட்ஸ் வாய்ஸ் வருன்னு சொன்னேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ரூம் மேட்ச் மட்டும் கிட்ஸ் வாய்ஸில் வந்து வர கிடையாது. ஏன்னா அது கிட்ஸ் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நார்மல் வாய்ஸ்லேயே பாருங்கள். இந்த இடத்துல MP40 எடுத்து நான் பாட்டுக்கு அழுத்த ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சிக்ரா நான் சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிடைக்கிற மாதிரி தெரில. அவர் பாட்டு க்ளூவால் போட்டு ஆடிக்கிட்டே இருந்தார். நானும் எப்படியாவது மாட்டிடுவார் தலையிலே வச்சிடலாம் அப்படின்னு பார்த்துட்டே ஓடிட்டே இருந்த பின்னாடி அவர் எனக்கே ஜர்க்கு கொடுக்குற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருந்தேன். இந்த இடத்துல நான் செத்துட்டே தான் நினச்சேன். போய் அழுத்துலாம் பாருங்கள் எஸ்ஆர்எம் ரோலெக்ஸ் வேற மாதிரிங்கிற மாதிரி தான் அழுத்தி பிடிச்சிட்டேன். இந்த அழுத்துக்காண்டியே ஒரே ஒரு லைக் போட்டு பார்க்கலாம். ஸோ ஆப்போசிட்டில் 2 பேருமே மொத்தம் ஒருத்தர் தான் இருக்கார். இப்படிலாம் அடிவாங்க நினச்சி இந்த மேட்ச்சில் 7-7 தோற்றுருவாங்க, 7-0 தோற்றுருவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. 4 ரவுண்டு அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொடுப்பாங்க பாருங்கள் அடி. சும்மா வெளுத்து வாங்கிடுவோம். ஆனால் நாங்கள் தான் ஜெயிச்சிருப்போம் அந்த மேட்ச்சில். அதான் அதுலேயும் நாங்கள் டஃப் அடித்து ஜெயிச்சிருப்போம்னா நீங்களே வந்து பார்த்துக்குங்க எப்படிலாம் டஃப் அடித்து நாங்கள் வந்து ஜெயிச்சிருப்போன்னு. இந்த இடத்துல இவர் எம்ஐ சரவணா வந்து என்னை அழுத்தலாம் பார்ப்பார். அவரை வந்து சரியான அழுத்தி பிடிச்சி MP40 அழுத்தி கொண்டுட்டு இந்த இடத்துல வால் போட்டு நான் பாட்டுக்கு இங்கிட்டு போயிட்டே பார்த்தா நம்ம டீம்மேட்டாக ரிவே பண்ணிட்டாங்க. TN ஆதி ப்ரோ வந்து ரிவே பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஏறி ஜர்க்கு கொடுக்குற மாதிரி எஸ்ஆர்எம் ரோலெக்ஸே அழுத்தி பிடிச்சிட்டேன். அவர் வந்து அழுத்தி பிடிச்சேன். ஒரே ஒரு ஆள் தான், ஒரு ஆள் கில் எடுத்தால் 1v3 பண்ண மாதிரி ஆகிக்கிறோம் நம்மளே. ஸோ அவங்க கில் எடுக்கிறாங்களா நம்ம கில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம டீம்மேட் வந்து புசுக்குன்னு செத்துக்கிட்டே கிடக்காப்புல. என்னத்த சொல்கிறது, ஏன் ப்ரோ இப்படி சாவறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து 1v3 நான் நினச்ச மாதிரியே பண்ணிட்டேன். வேற மாதிரி வீடியோ தான் இது வந்து இருக்கும். ஸோ இன்னும் வந்து கிட்டத்தட்ட 4 நிமிஷம் இருக்குது. இந்த வீடியோ வந்து 7 மினிட்ஸு. ஸோ ரொம்ப லாங்கான வீடியோ உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் லாங்கான வீடியோலாம் வந்ததில்லை. இது மாதிரி ஃபஸ்ட்டு போட்டிருப்போம் மை சோலோ ஸ்குவாட் வீடியோ. ஸோ அந்த வீடியோ மட்டும்தான் செம்மலாங்க இருக்கும். ஸோ இந்த மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுங்க. ஸோ இந்த இடத்துல இவரை மட்டும் அழுத்திக்கிடுவோம். என்ன விஷயம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் சேனலை வந்து ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து என்ன வீடியோ வரனா, நம்ம வாய்ஸ் வந்து வர கிடையாது. இந்த கேடி ஆல்ஃபாலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த அவர் தான் கேடி தமிழன் ப்ரோலாம் போடுவார். ஸோ அவரை மாதிரி நம்ம வந்து செகண்ட் சேனல் ஆரம்பிச்சு ஸோ இதில் வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட் மட்டும், ஸோ இந்த கில் அடிக்கிற சவுண்ட் மட்டும் வச்சு போட போகிறோம். ஸோ வந்து இதே கிடையாது சுத்தமாக. என்னென்னா நம்ம வந்து வாய்ஸே கொடுக்க மாட்டோம். என்றைக்குமே நம்ம இந்த சேனலில் மட்டும்தான் வாய்ஸ் ஓவர் வரும். அந்த சேனலில் வாய்ஸ் ஓவர வராது. அது மாதிரி அந்த சேனலில் வேறு எந்த கண்டென்ட்டுமே வராது. 1v4 ரூம் மேட்ச்சு இல்லைனா சோலோ வெர்சஸ் ஸ்குவாடு. மெயினாக 1v4 ரூம் மேட்ச் வராது. சோலோ வெர்சஸ் ஸ்குவாடு தான் மேக்ஸிமம் வரும். ஸோ அதனால நான் அந்த சேனலுக்கு வந்து என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பேரை இந்த வீடியோ நிறையா பேர் பார்ப்பீங்க. ஏன்னா நிறையா பேருக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். ஸோ பார்க்குற நீங்கள் எனக்காண்டி இந்த ஒரு வீடியோக்காண்டி எனக்காண்டி நீங்கள் வந்து ஒரு பேர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு. இல்லை நான் வந்து ஒரு ஐடியாவில் இருக்கேன், டார்க்குன்னு வைக்கலாம், இல்லைனா எம்ஐ மித்ரன்னு வச்சுட்டு பேசாமல் இருந்துடலாமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நான் நினைக்கிறேன் வந்து எம்ஐ மித்ரன் அப்படின்றது தான் என் மைண்டில் இன்ன வரைக்கும் ஓடுது. அந்த சேனல் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஸோ அடுத்த சண்டே தான் வந்து ஆரம்பிக்க போகிறோம். நாளைக்கு வந்து சண்டே, ஆனால் இந்த சண்டே கிடையாது, அடுத்த சண்டே தான் நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம். அதாவது அடுத்த சண்டே வேணாங்க,
ஸோ ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஆகஸ்ட் 15, ஸோ வியாழக்கிழமை. ஸோ ஆகஸ்ட் 15 அன்றைக்கே நம்ம வந்து அந்த இதை ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஆகஸ்ட் 15 அன்றைக்கி நம்ம அந்த சேனல் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே எப்படி நான் வந்து நிறையா வீடியோஸ் வந்து போட்டிருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். 100 days வீடியோ சேலஞ்சில் இது டே 5ங்க. ஸோ அதை சொல்லவே நான் வந்து மறந்துட்டேன். ஸோ என்னை எல்லோரும் மன்னிச்சிக்குங்க. ஸோ இப்போதைக்கு நான் அந்த வீடியோ சேனல் ஆரம்பிக்கிற இன்ட்ரெஸ்ட்லேயே இருந்துட்டேன். ஸோ நீங்கள் அந்த பேரை மட்டும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ ப்ளீஸ் எனக்காண்டி. ஸோ இந்த இடத்துல இவங்களை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து எப்படி 6 ரவுண்டு அடித்தோம், அவங்க எங்களை எப்படி போட்டு தக்காளி தாளிக்கிற மாதிரி தாளித்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க. தக்காளி சட்னிக்கு தாளிக்கிற மாதிரி எப்படி நம்மளை தாளித்தாங்க நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல நான் ஒரு பண்ண மிஸ்டேக்னால என்னால் க்ளூவால் போட முடியல. தேவையில்லாமல் க்ளூவால் போடாமல் இந்த இடத்துல இவர் வந்து எம்டனை போட்டு அழுத்திக்கிட்டு இருந்தார். அவர் எம்டனை தூக்கி உங்கள் அழுத்துலாம் எங்கள் ஒன் டாப்புக்கு முன்னாடி நிற்குமா, சும்மா சூனா போனானா யாருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அழுத்தி விட்டு போயிட்டாப்புல. சூனா பானா யாருன்னு தெரியுமா, நீ சூனா பானா பற்றி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்ற மாதிரி என்னையே வந்து ஒன் டாப் அடித்து முடிச்சு விட்டுவிட்டாங்க. எனக்கு ஒன் டாப் அடித்தோன்னா ஒரே அசிங்கமாகி போச்சு குமார் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா எலிமினேட்டர் தான் வந்துச்சு, ஒன் டாப்னு அடிக்கிற அடித்து பிடிச்சிருக்காப்புல. நாங்கள் எப்படி 6 ரவுண்டு ஜெயிச்சிருப்போமோ அதே மாதிரி அவங்க டஃப் அடித்து எங்களுக்கு எப்படி கொண்டு வராங்கன்னு மட்டும் பாருங்கள் மேட்சையே. வெறித்தனமாக 6-5 வந்துருச்சு. இதுக்கு மேலே சும்மா இருக்க முடியாது, இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. செவலை தாவு இங்கே தாவுறது. நானே தாவந்துக்கிட்டு இருக்கேன். அவர் எமௌண்ட்லாம் போட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா இது ஃபன்லி ரூமேஸ் தான். ஸோ யார் வந்து இதை கான்ட்ரவர்சியாக கிரிஞ்சாச்சு அது என்னமோட சொல்லுவாங்க. அதாவது 5 to 18+ நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு காமெடியான ஒரு ஃப்ரெண்ட்ஸு ரூமர்ஸ் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரே ஒரு கமெண்டை போட்டு விட்டுட்டு ஸோ சும்மா கமெண்டில் தக்கன்னு நம்ம அடுத்த யூடியூப் சேனலுக்கு வைக்க போகிற பேரை மட்டும் கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. ஸோ கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் ஒரே ஒரு லைக், கமெண்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுப்போங்க. ஸோ 100 days வீடியோ சேலஞ்சில் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். போயிட்டு வரேன். டாட்டா பாய், லவ் யூ கைஸ்.